கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஈடாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தவுடனே ஒருவன் போடுகிறான், ஒரு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு அவரோடு படுக்க சென்றால் அதற்கு முதலமைச்சர் பொறுப்பா என்று ஒருவன் சமூக வலைதளத்தில் பதிவிடுகிறான். அவனை கைது கூட செய்யாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஒரு அரசாங்கம் எதற்கு வேண்டும்? நியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. அதாவது இளைஞர்கள்ங்கிறவங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? சரி எது தப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். நியாயம் எது அநியாயம் எது யாரு பண்ணாலும் தப்புதான் அப்படின்ற ஒரு உண்மையான நேர்மையான மனசு உள்ளவங்களா இருக்கணும். அவங்கதான் ரியல் ஜென்சியா இருக்க முடியும். நீங்க டிஎம்கே ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை போட்டுட்டு எதுக்கு நியாயம் கேட்கறீங்க தெரியுமா? ஒருத்தன் ஃபேக் ஐடியா இருக்கலாம், மேபி அவன் யாருன்னு தெரியாது, அவனோட அட்ரஸ் தெரியாது. ஏன் இப்ப நான் கூட தான் டிஎம்கேன்னு ஒரு நேமை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை ஆபாசமா பேசலாம், நிறைய சான்சஸ் இருக்கு. சோ முகம் தெரியாத ஒருத்தன் ஒரு கமெண்ட் பண்ணதுக்கு அதுக்கு நீங்க நியாயம் கேக்குறீங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு ஆட்சி, இவனை கைது பண்ண கூட துப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நியாயம் கேக்குறீங்க. தூத்துக்குடி விளாத்தி குளத்துல ஒரு குழந்தை பிள்ளை இறந்துச்சு. அப்போ ஒரு பெரிய மனுஷர் உட்கார்ந்துகிட்டு என்ன பேசினாரு பாப்பமா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்க. பாத்ரூம் இல்லாம வீட்டுக்கு பின்னாடி இந்த காட்டுக்கு அந்த பிள்ளை பாத்ரூம் போயிருக்காங்க, அதுவும் கிராமத்துல. சோ அவங்கள அந்த பொண்ணை சீரழிச்சவன் ஆல்ரெடி பாலியல் கேஸ்ல இருந்தவன். பாமீன்ல ஒரு நாய் அந்த வேலையை பார்த்திருக்கான். இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட குற்றம் மட்டுமே தான். ஆனா அந்த நேரத்துல கூட அரசாங்கம் என்ன பண்ணும்? இந்த பொண்ணு யாரு புதருக்குள்ள போக சொன்னது அப்படின்னு கேட்டவங்க. அவ்வளவு பெரிய உத்தமர்கள் நீங்கெல்லாம். நீங்க கேள்வி கேட்கறீங்க இன்னைக்கு.